நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இப்ப நீங்க எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறதான ஒரு நேரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆமோஸ் 4:12 சொல்லுகிறது, இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இஸ்ரவேல் என்றால் தேவ ஜனம் அப்படின்னு அர்த்தம். தேவ ஜனமே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னு அர்த்தம். தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுதல் என்றால் என்ன? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின நாள் முதல் கொண்டு அவனோடு கூட வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவனோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அவனை உண்டாக்கினதே அதற்காகத்தான் உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் அப்படி அல்ல. தேவனை விட்டு அவன் தூரம் போகிறவனாக இருந்தான். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவனோடு கூட பேச விரும்புகிறார், அவனோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனாலும் கூட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சம்பவம் நடைபெறுகிறது. அது தேவனுக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறது. தேவன் பல நேரங்களிலே துக்கத்தோடு கூட போய்விடுகிறார். இந்த தேவனை சந்திப்பதற்கான ஆயத்தம் என்றால் என்ன? வேதத்தில் இந்த ஆயத்தம் பண்றதை பத்தி நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் முதலாவதாக மனுஷனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டார். அவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு பிறகு அவர் 2வது முறை இஸ்ரவேலை சந்திக்க ஆயத்தப்பட்டார். இந்த 2 முறையும் அவருக்கு நடந்தது என்ன? இந்த 2 முறையும் மனுஷனும் இஸ்ரவேலும் என்ன செய்தார்கள்? இப்பொழுது தேவன் 3வது முறையாக வரப்போகிறார். இப்ப நம்மை சந்திக்கும்படி அவர் வரப்போகிறார். இப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நாம் அவரை சந்திப்பதற்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் அப்படி என்பதுதான் இந்த செய்தி. இதில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆதாமை படைத்து தோட்டத்தில் வைத்து அவனிடத்தில் சகலவற்றையும் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் போய்விட்டார். மீண்டுமாக தேவன் ஆதாமை சந்திக்கும்படி வருகிறார். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். இது முதலாவது தேவன் மனுஷனை சந்திக்க வருகிறார். 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து அவன் கையில கொடுத்து விட்டார். 2ஆம் அதிகாரத்துல அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அதற்கு பிறகு அவன் என்ன பேர் வைக்கிறான் என்று சொல்லி பார்த்து அதற்கு பிறகு ஏற்ற துணையை உண்டாக்குகிறார். எல்லாம் இப்ப பினிஷ் ஆயிருச்சு. தேவனாய் கர்த்தர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், நல்லது என்று கண்டார். அவன்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் போய் விடுகிறார். திருப்பி ஆண்டவர் அவனை சந்திக்கும்படி, அதுவும் அழகா இருக்கும், பகலில் குளிர்ச்சியான வேளையில் அப்படின்னு இருக்கும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவர் வரக்கூடியதான அந்த நேரமும் கர்த்தருடையதான மனமும் அவருடைய அதாவது அவர் என்ன நம்ம சொல்றோம்ல, என்ன மூட்ல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவரு அப்பா இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கிறாரு, அப்பா நம்ம சந்தோஷமா இருக்கிறாரு, நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறோம்ல. சில நேரத்துல வீடுகள்ல பாத்தீங்கன்னா கணவர் வரும் பொழுது அவர் செருப்பு கட்டுற விதத்தை பார்க்கும் போதே மனைவி சொல்லிடுவாங்க, உங்க அப்பா ரொம்ப கோபமா இருக்கிறாரு அப்படிம்பாங்க. சில நேரத்துல அந்த வண்டியை நிறுத்துற வேகம் ஒண்ணு இருக்கு. இந்த வீட்டுல பசங்க வந்து இந்த பைய தூக்கி போடுற வேகம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவருடையதான மனநிலை எப்படிங்கிறது இந்த ஆக்டிவிட்டிஸை வச்சு நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கணவர் நைட் டியூட்டி போயிட்டு வருவாரு. நைட் டியூட்டி போயிட்டு காலைல வரும்போது மனைவி சொல்லுவாங்க, காலையில ஒரு கோபமா வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் காலையில கோபமா வராரு அப்படின்னு கேட்டா, இரவெல்லாம் வேலை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், அப்போ கொஞ்சம் கோபமா தான் இருப்பாரு, ஏன்னா கண்ணு முழிச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த மனநிலை நாம வந்து அந்த மனைவிக்கு தெரியும். அதனால பிள்ளைகளை எச்சரிப்பாங்க, இல்ல பாத்துக்கோங்க அப்பா காலையில கோபமா வருவார். அதே காலையில போயிட்டு சாயங்காலம் வரும்போது அவர் கோபமா வருவாருன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாரு, சந்தோஷமா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்பவும் கோபமா வந்தாருன்னா கேட்பாங்க, ஏங்க வரும்போதே ஏன் இப்படி கோபமா வரீங்கன்னு கேட்பாங்க. என்னன்னா காரணம் என்னன்னா, சாயங்காலம் வரும்போது ஒரு சந்தோஷமா வருவாரு அப்படிங்கறதான ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் தேவன் வருவதும். ஏன்னா நம்ம சுபாவம் எல்லாம் தேவனுக்குரியது. ஏன்னா நம்ம தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு அன்பு எல்லாமே வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி வரும் பொழுது அவர் பகலில் குளிர்ச்சியான வேளையில் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்துல சோதோமை அழிக்கும் போது பாருங்க, பகலில் உஷ்ணமான வேளையில் வந்தார். மம்ரேயின் சமபூமிக்கு உஷ்ணமான வேலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கோபமா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல குளிர்ச்சியான வேளையில் வருகிறாருன்னா கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, இப்ப நல்லா கூலா இருக்கிறாரு, சாஃப்டா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் வந்து ஆதாமோடு கூட உலாவும்படி வருகிறார். ஆண்டவர் ரொம்ப நல்ல மைண்ட்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆதாம் கூட உலாவும்படி வருகிறார். வரும்போது பார்த்தா ஆதாமை காணோம். ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ ஆதாம் அவருக்கு அவன் சொல்றான், தேவரீர் தேட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து அவன் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான், நான் தான் நிர்வாணியாய் இருப்பதினாலே அப்படின்னு இருக்கு. முதலாவது மனுஷனை தேவன் சந்திக்க வரும்போது மனுஷன் என்ன ஆயிட்டான்னா, அவரை பார்த்து ஓடி ஒளிஞ்சிட்டான். அவரை பார்த்து என்ன ஆயிட்டான், ஓடி ஒளிஞ்சிட்டான். இப்ப தேவனுக்கு மனுஷனோடு கூட பேச வேண்டும் என்கிறதான அந்த ஆவல்,
அவனோடு கூட உலாவ வேண்டும் என்கிறதான அந்த ஒரு எண்ணம், அது இங்க ஃபெயிலியர் ஆகுது. இந்த இடத்துல ஒரு டிசப்பாயின்மெண்ட் அல்லது அவருடைய எதிர்பார்ப்பு அங்கே நடக்கல. முதலாவது முறை தேவனை மனுஷனை சந்திக்க வரும்பொழுது பல நேரத்துல தேவன் அப்படித்தான் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நம்மோடு கூட உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் ஓடி ஒளிந்து விடுகிறோம், நாம் அவரோடு கூட உலாவுகிறது இல்லை. கர்த்தர் விரும்புகிறபடி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. இப்ப எடுத்து பாருங்க, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாக் வித் த காட் இருக்கும், அதாவது தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். அப்ப ஏனோக்கோட கர்த்தர் நடக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? விரும்புறாரு, நடக்கிறாரு. அதேதான், அதுதான் வேதம் சொல்லுது. அப்ப நம்ம தேவன் நம்மோடு கூட நடக்க விரும்புகிறார், வாக் பண்ண விரும்புகிறாரு, உலாவ விரும்புகிறார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சபை உண்டாக்கிட்டு வசனம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட உலாவ விரும்புகிறார். ஆனா இங்க நடந்தது என்ன? மனுஷன் ஓடி ஒளிஞ்சிட்டான். என்ன காரணம்? நம்ம எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்லுவோம், ஆமா ஆதாம் பழம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், பாவம் வந்துடுச்சு அப்படின்னு. அவன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து அவன் சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதனால உங்களை என்ன செய்யல, நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒளியலாம். சரி, ஆண்டவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ நிர்வாணின்னு முதல்ல உனக்கு யார் சொன்னது? அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு உபதேசத்தை உனக்கு யார்ப்பா சொன்னா? நீ நிர்வாணின்னு யார் சொன்னா? படைக்கும் போது உன்னை இப்படித்தானே படைச்சேன், இந்த படைப்புல நிர்வாணம் ஒரு குறை இருக்குதுன்னு உனக்கு யார் சொன்னது? சரி, நிர்வாணம் என்றால் என்ன, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அதை பத்தி உனக்கு என்ன, இப்படி ஒரு உபதேசத்தை உனக்கு சொன்னவன் யார்? இப்ப நமக்கு நிர்வாணம்னா என்னன்னு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் ட்ரெஸ் போட்டவங்க, ட்ரெஸ் போட்டு இத்தனை வருஷம் ஆனதுனால நமக்கு நிர்வாணம்னு ஒண்ணு என்ன செய்யுது, தெரியுது. ஆனா ஆதாமுக்கு முன்னாடி ட்ரெஸ் போட்டவங்களே இல்லையே. ஆதாமோட இருக்கிறது எல்லாமே அப்படித்தானே இருக்குது, ஆடு மாடு படைக்கப்பட்ட எல்லாமே அப்படித்தானே இருக்கு. ஆண்டவர் அவனையும் அப்படித்தானே படைச்சாரு. எப்ப இவனுக்கு பாவம் செய்து பழம் சாப்பிட்டானோ அப்பதான் இந்த தாட்டே வருது. அதாவது இவனுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இது யார் உனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டது மட்டும் இல்ல, அந்த உபதேசத்தை இவனுக்குள்ள எடுத்துக்கிட்டு அந்த உபதேசத்துக்கு இவன் பயப்படுறான். இப்ப எந்த உபதேசத்துக்கு பயப்படுறான்? நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து அப்படின்றான். ஏன்னா இந்த முதல்ல இப்படி ஒரு உபதேசமே இல்ல, இந்த உபதேசத்துக்கு நீ ஏன் பயப்படுற? முதல்ல 2 கொரிந்தியர் 11 3 வாசிக்கும் போது ஆண்டவர் ஏவாளை குறித்து ஒரு வார்த்தை எழுதுறாரு. பவுல் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஸ்திரீயானவள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டது போல அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன? உபதேசத்துல அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்களா? அதுக்கு அடுத்து அப்படியே சொல்வாரு, அப்படியே உங்கள் இருதயமும் கிறிஸ்துவை பற்றின உபதேசத்திலிருந்து வழி விலகி விடுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன? கர்த்தர் ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்துல ஒரு நல்ல ஆலயத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வேறொரு உபதேசத்தை வேற ஒருத்தர் எங்கேயோ சொல்றாங்க, யாரோ ஒருத்தன் சொல்றான், டிவியில சொல்றானா அல்லது யூடியூப்ல சொல்றானா அல்லது யாரோ ஏதோ ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. அந்த உபதேசத்துக்கு நீங்கள் இவ்வளவு செவிசாய்ப்பீர்களானால் இங்கே கொடுக்கப்படுகிற சத்தியத்துக்கு நீங்கள் எவ்வளவு செவிசாய்ச்சிருக்கணும்? ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரப்பா, நாங்க ஆண்டவர் சொல்லாத வேறொரு உபதேசத்தை நீ சொல்றியே. சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களை படைச்சு எங்க கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சு என் மனைவின்னு ஒன்றை உண்டாக்கி என் கையில கொடுத்துட்டு ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு போயிருக்கிற ஆண்டவருக்கு தெரியாத நிர்வாணம் என்பது வெளியிருந்து வந்த பாம்புக்கு சொல்லி உனக்கு தெரியுதே, எப்படி இது உனக்கு தெரிஞ்சிச்சு? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்படி ஒரு உபதேசமே இல்லையாப்பா, அப்படி ஒரு விஷயமே இல்லையே. அதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே கிறிஸ்துவை சந்திப்பதற்கான தடை. என்ன தடை? ஒரு உபதேசத்தை கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு சபை அந்த உபதேசத்தில் காத்திருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அநேக உபதேசங்கள் உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. மாயையான உபதேசம், பொய்யான உபதேசம், செழிப்பான உபதேசம், இஷ்டத்துக்கு உபதேசம். ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த மரத்தை கனிகளால் அறியலாம். அவன் வாயின் உள்ளுக்குள்ள இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவன் என்ன பேசுறானோ அது அவனுக்குள்ள நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அவன் செழிப்பை பத்தி பேசுறானா அவன் இருதயம் செழிப்புல நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அவன் பாவமே இல்லைன்னு சொல்றான்னா அவன் இருதயம் பாவத்துல நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிறோம்? வேறொரு உபதேசத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி, அப்போ அதுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள், அதை ஃபாலோ பண்றீங்க, அதுக்கு உண்மையா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவன் வரும்போது உங்களால் சந்திக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறாங்க, எல்லா பாடத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்துட்டு ஆனுவல் எக்ஸாம் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நூதனமான ஐடியாவை கூட இருக்கிற ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அப்பா அம்மா சொல்றதையோ டீச்சர் சொல்றதையோ கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு கசப்பா தெரியும். அந்த கூட அரிஸ்டாட்டல், புளூட்டோ, சாக்ரட்டிஸ்னு கொஞ்சம் பேர் கூட உட்காந்துருப்பாங்க, அறிவி சிறந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள். யாருன்னு கேட்டா கூட படிக்கிறது. இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவ்வளத்தையும் படிச்சாலாம் பாஸ் பண்ண முடியாது, 5 years கொஸ்டின் பேப்பர்னு ஒண்ணு இருக்கு, அதை மொத்தமா வாங்கிட்டோம்னா அதுல எல்லா கொஸ்டினும் வந்துடும், அதை படிச்சா போதும் நல்ல மார்க் வந்துடும்.
இன்னொருத்தன் சொல்லுவான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒருத்தர் எனக்கு குறிச்சு கொடுத்துருக்கிறார், அதை நம்ம படிச்சோம்னா போதும் நல்ல மார்க் வந்துடும். இன்னொருத்தன் சொல்லுவான் கொஸ்டின் பேப்பர் ஒரு இடத்துல அவுட் ஆகுதான், அதை வாங்கி படிச்சா போதும். இப்ப நம்ம சொல்ற இந்த நேர் வழி அதுக்கு கசப்பா இருக்குது. எதுக்கு சொல்றேன், பல நேரத்தில் நாங்கள் சொல்லுகிற உபதேசம் உங்களுக்கு கடினமா தெரியுது. டெய்லி படிச்சிடறா, முடிச்ச உடனே ஹோம்ஒர்க் எடுத்துரு, அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு முடிச்சிரு அப்படின்னு ஸ்கூல்ல. அது முடியாது. அதெல்லாம் பாத்துக்கலாம், எக்ஸாமுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கும்பா. முந்தின நாள் வரைக்கும் அப்படிதான் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் தெரியும் கஷ்டம். ஆனால் நாங்கள் சொல்லுகிற உபதேசத்துக்கு செவி சாய்க்காத நீங்கள் இந்த மாதிரி தப்பான உபதேசத்துக்கு எப்படி செவி சாய்க்கிறான் பாருங்க. அதுக்காக பிரயாசப்படுறான் பாருங்க. ஒரு கள்ள உபதேசத்தை சொல்லும் போது உங்களுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. அதே நேரத்துல சபையில கொடுக்கிற உபதேசம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பாஸ்டர் கொஞ்சம் திட்டுறாரு, பாஸ்டர் கொஞ்சம் கடிந்து கொள்றாருன்னா அது ஏன் உங்களுக்கு கடினமாய்ப்படுகிறது? அதனுடைய விளைவு என்ன? கிறிஸ்து வரும்பொழுது உங்களால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம், நீங்கள் வேறொரு உபதேசத்தை ஃபாலோ பண்ணவங்க, வேறொரு உபதேசத்துக்கு பின்னால் போனவங்க. அது கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, புத்தியை தெளிவிக்கிறது, நாலேஜா இருக்குது, பா செமையா இருக்குங்க. அது ஹீப்ருல இருந்து இப்படி சொல்றாங்க, கிரீக்ல இருந்து இப்படி கொண்டாடுறாங்க, இது மூல பாஷையில இருக்குதா, இது அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்களா, எதை கண்டுபிடிச்சாலும் சரி உங்க கையில இருக்கிற பைபிளை வச்சுதான் கர்த்தர் உங்க நியாயம் தீர்க்க போறேன். அதுதான் உங்க நியாயம் தீர்ப்பு. அவனுக்கு அவன் வசனமே நியாயம் தீர்க்க போகிறதா இருக்கிறது. இந்த கையில இருக்கிற பைபிளை ஒழுங்கா படிச்சு பரலோகத்துக்கு போறதை விட்டுட்டு இன்னைக்கு அதுவும் இந்த கடைசி காலத்துல பாம்பு, அன்னைக்கு ஏதேனுக்குள்ள ஒரு பாம்பு தான் வந்துச்சு, இன்னைக்கு 4 பக்கத்துல இருந்து 4 பாம்பு குட்டி வருது. இப்படி ஒரு சபை என்ன ஆகுது? ஓடி ஒளிகிற சபை. கடைசியில கர்த்தர் என்ன செஞ்சாராம் தெரியுமா? அவங்கள வாசிங்க, 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம். மனுஷனை துரத்தி விட்டு அப்படின்னா என்ன பண்ணிட்டாராம் கர்த்தர்? இருக்கவே இருக்காத, ஓடி போன்ட்டாராம். தோட்டத்துக்குள்ள உனக்கு இனி வேலையே கிடையாது, வெளியே போ அப்படின்ற அர்த்தம் அது. பல நேரங்களிலே கர்த்தர் கொடுக்கிற உபதேசம் கடினமாய்த்தான் இருக்கும். சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். அது நம் நன்மைக்காகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் நம் தீமைக்காக இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்லாவிட்டால் அது நமக்கு புரியலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பின்னால் நன்மை மட்டுமே இருக்கும். அதை செய்யும் போது என்ன ஆகுது? மீறி செய்யும் போது என்ன ஆகுது? ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் பாவம் செஞ்சு அவன் பயந்தான், அது வேற. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருந்துச்சான் தெரியுமா? வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமை பொறுத்த வரைக்கும் அது பழத்தை சாப்பிட்டது, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது உடன்படிக்கையை மீறினது. நான் உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் செய்யாதுன்னு சொல்லி, அவ்வளவுதான். ஆனால் நீயோ என்ன செய்தாய்? உடன்படிக்கை மீறினாய். அதனுடைய விளைவு என்ன? விரட்டப்பட்டான். கிறிஸ்து வரும்பொழுது, சந்திக்க வரும்போது, முதலாவது வரும்பொழுது அவரை சந்திக்க மனம் இல்லாமல் அல்லது பயந்து ஓடி போனவன் விரட்டப்பட்டான். அவனுக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. இப்ப இயேசு வரப்போகிறார், நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நாம் உடன்படிக்கையில் இருக்கிறோமா? ஆதாமுடைய உடன்படிக்கையை விட, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை விட நம்முடைய உடன்படிக்கை மேலானது, மகத்துவமானது. ஆதாம் கொடுத்த உடன்படிக்கை மனசாட்சியின் உடன்படிக்கை, இஸ்ரவேலுக்கு கொடுத்தது நியாய பிரமாணம். அதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நன்மைக்கு ஏதுவல்லாத பிரமாணங்களையும் ஜீவனுக்கு அல்லாத நியமங்களையும் அவர்களுக்கு கொடுத்தேன், ஆனா உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவ வசனம் நம்மிடத்தில் உண்டு. நம்முடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த உடன்படிக்கையை நாம் கரெக்டா ஃபாலோ பண்றோமா? இன்னைக்கும் அப்படித்தான். நமக்கு நாமே சிலர் அப்படி லைட்டா சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், பழலாம் சாப்பிட்டா ஒண்ணும் செய்ய மாட்டார், பாவம் செஞ்சா ஒண்ணும் மாட்டார், ஆண்டவர் ரொம்ப மன்னிப்பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மன்னிக்கிற தேவன் தான், கிருபை உள்ளவர் தான். அவருக்கு இன்னொரு பார்ட்டும் இருக்கு, இன்னொரு பகுதியும் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். இன்னொரு பார்ட் இருக்கு, எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க இயேசுநாதரை வெறும் கிருபை உள்ளவரா தானே பாக்குறீங்க, அன்புள்ளவரா தானே பாக்குறீங்க. டோட்டல் பைபிள்ல பாருங்க, பரலோகமும் சரி, வானமும் சரி, பூமியும் சரி, எதுக்கு பயப்படுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கோபத்திற்கு. நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிச்சு பாருங்க, சங்கீதம் சொல்லும், வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்கள். அப்படின்னா குமாரன் கோபம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. புதிய ஏற்பாடு சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 15-16 வசனம் சொல்லுது, கண்மலைகளையும் பர்வதங்களையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். 6:16 இருக்குது. அப்படின்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டுத்திலையும் யார் பயப்படுறதுன்னா குமாரனின் கோபம், இயேசு கிறிஸ்துவோடைய கோபம். நீங்க அவர் ரொம்ப சாஃப்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கிருபை உள்ளவர் தான் இப்போ. ஆனா வரும்போது அவர் கிருபை உள்ளவர் அல்ல, கிருபை உள்ளவர் தான், ஆனாலும் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம அவரை சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு அவருடைய உடன்படிக்கையில நிக்கிறோமா? அல்லது அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான ஒரு நிலைமை இல்லையே. உங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன், நீங்க பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டீங்கன்னா சபைக்கு வந்துருவீங்க. ஆனா சபையில கம்யூனியன் கொடுக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களை அறியாமலே ஒரு அச்சம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? இந்த கம்யூனியன் எடுக்க போகும்போது, ஐயோ
யாரும் சொல்ல வேணாம், உங்களுக்கே தோணும் நம்ம இதெல்லாம் செய்யறோம். அது ஒருத்தனுக்கு தோணலைன்னா அவன் மனசாட்சியில சூடுண்டவன் ஆயிட்டான்னு அர்த்தம். அதை செஞ்சு 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 கம்யூனியன் எடுத்து 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 அந்த பாவத்தோடய அதை செஞ்சு செஞ்சு அவனுக்கு என்ன இல்ல, மனசாட்சியில சூடுண்டவன் ஆயிட்டான். அவனை பத்தி நான் பேசல. நீங்க பாவம் செஞ்சுட்டோன்ற உணர்வு இருக்கிறவன் அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பான். அப்படியே கையில வச்சுக்கிட்டு கதறுவான். ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே எப்படியாவது மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்பான். ஒரு கம்யூனியன் எடுக்கிறதுக்கே நம்மளால போய் அந்த கம்யூனியனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கே இவ்வளவு பதபதைக்கிறோமே, எப்படி தேவனுக்கு முன்னாடி நிப்பீங்க? அவர் வரும்போது எப்படி நிப்பீங்க? அதான் ஆதாமால் நிக்க முடியல, ஓடி ஒளிஞ்சிடறான். அந்த சுபாவமே ஓடி ஒளிய செய்யுது. ஐயோ முடியாது, அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியாதுன்னு. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். வரும்பொழுது உங்களை பார்த்து கூப்பிடத்தான் போறாரு. அவர் அப்படித்தான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கிற நாமும் போக போறோம். ஆனால் அவரை சந்திக்கிற இடத்துல இருக்கிறோமா, ஓடி ஒளியிற கூட்டத்துல இருக்கிறோமா? அதுக்கப்புறம் கர்த்தர் விரட்டி விட்டுருவாரு. ஆதாம விரட்டினாரு, ஆனா ஒரு வாய்ப்பு இருந்துச்சு திருப்பி வரதுக்கு. ஆனா வருகையில நம்மளை விரட்டிட்டாருன்னா அதோட நியாய தீர்ப்பு தான். இப்போ ரெண்டாவது ஆண்டவர் யாரை துரத்துகிறார் பாருங்க, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், சமூகத்திற்கு விலகி மறைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? காயின் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டார் ஆதாம், அதுக்கப்புறம் தான் காயின். ஆனா இப்ப காயின் எங்கதான் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியான இடத்துல இருக்கிறார். ஏன்னா ஏதேன் என்பது எதை குறிக்கிறது? மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சியான இடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் அங்கதான் இருக்கிறாரு. அதான் உள்ளுக்குள்ள வந்தாச்சு. இப்போ சந்தோஷமா காணிக்கை செலுத்துறாரு, அவர் நல்ல பிசினஸ் பண்றாரு, கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் நடக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனா வசனம் சொல்லுது, அந்த காட்ஸ் பிரசன்ஸ்ல இருந்து இப்பொழுது இரண்டாவது முறையாக மனுஷன் துரத்தப்படுகிறார். இப்பவும் கர்த்தர் வரார். வந்து காயினை பார்த்து கேட்கிறாரு, ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கிறார். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இரண்டாவது முறை வருகிறார். இப்ப காயின் சொன்ன பதில், அவன் ஓடி ஒளிஞ்சிட்டான். இவன் சொல்றான், நானா காவலாளியா? நான் என்ன அவனுக்கு என்ன வாட்ச்மேனா? இல்ல அவனுக்கு கார்டியனா? நான் என்ன அவங்ககிட்ட இருந்து பார்த்துட்டு சொல்லணுமா? எவ்வளவு துணிகரம் பாருங்க. இது இரண்டாவது குரூப். கர்த்தர் வரும்போது ஏன் துரத்தி விடுகிறார் என்று சொன்னால், இது ஒரு துணிகரம். எங்க துணிகரத்துல இருக்க தெரியுமா? காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கிறவனுக்கு துணிகரம். அந்த வசனம் சொல்லுது, இன்று இந்த சமூகத்திலிருந்து, உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீர். 16வது வசனம் வாசிங்க. 16. கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நீங்க எல்லாம் கர்த்தர் சமூகத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, தேவ சந்நிதியில தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா இங்க எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக துணிகரமா உட்கார்ந்து இருக்கிறவங்க? துணிகரமா கொலையும் செஞ்சுவிட்டு சமூகத்திலையும் உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் உணர்த்துறாரு. அவன் எங்கடான்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியாத அவனை கொலை பண்ணிட்டான். அவர் தான் அடுத்து சொல்றாரு, உன்னுடைய சகோதர ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டதுன்றாரு. சோ அவருக்கு தெரியும் தானே. தெரிஞ்சு ஏன் உன்னை கேட்கிறாரு? உன் வாயில இருந்து என்ன வார்த்தை வருது? ஆண்டவரே நான் கோபத்துல அவனை கொண்டுட்டேன்னு சொல்றியா? ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்றியான்னு கேட்கறதுக்கு தான் கேட்கிறாரு ஆண்டவர். ஆனா இங்க என்ன நடக்குது? துணிகரம். தேவ சமூகத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு துணிகரம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வெளியே இருக்கிறவன் துணிகரமா செய்யறானா அவனுக்கே நியாய தீர்ப்பு உண்டு. நேபுகாத் நேச்சாருக்கே நியாய தீர்ப்பு உண்டு. வெளியே செய்கிற அத்தனை பேருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தர் செய்யறாரு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் வெளியே செய்கிறவனை விட உள்ள செய்கிறவனுக்கு அதிகம் உண்டு. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. அதுவும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? மூப்பர் இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெளியே இருந்து உள்ள வரல நியாய தீர்ப்பு, உள்ள இருந்து வெளியே போகுது அக்னி. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ள துணிகரமான பாவம், துணிகரமான எண்ணங்கள். இங்கே உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் உணர்த்தும் போது கூட உணராத ஒரு கூட்டம் இருக்கு. என்ன உணர்வு இல்ல, நானா செஞ்சேன். அதாவது ஆண்டவர் உணர்த்தும் போது உணர்றது வேற. இப்ப 2 பேர் இருக்காங்க, ஒன்னு சவுல், இன்னொன்னு தாவீது. 2 பேரும் பாவம் செய்யறாங்க. 2 பேர்கிட்ட 2 தீர்க்கதரிசி வந்து பேசுறாங்க. ஒருத்தன் வந்து சொல்றான், சாமுவேல் வந்து சொல்றாரு சவுல் கிட்ட, இந்த ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குதே பாது என்னன்னு கேட்டாரு. அடுத்து தாவீது கிட்ட வந்து சொல்றாரு. ஒரு தடவை நாத்தான் தீர்க்கதரிசி வராரு, ஒரு தடவை காத்து வராரு. 2 பேரும் வந்து சொல்றாங்க. இப்ப பாருங்க, சவுல் துணிகரமா பேசுவாரு. நான் இல்லைங்க, நான் பண்ணலீங்க, ஜனங்க தாங்க காரணம், அவங்க தான் வந்து உங்களுடைய தேவனாய் கர்த்தருக்கு இந்த ஆடு மாடு எல்லாம் இருக்கட்டும்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா தாவீது சொல்றான், ஜனங்க இல்ல, நானே அந்த மனுஷன். இங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு தப்பை செய்யும் போது, மீறும் பொழுது, ஒரு வீழ்ச்சி வரும்போது உனக்குள் அதை ஒத்துக்கிற தன்மை இல்லாமல் அதற்கு ஒரு காரணம் கற்பிக்கிறல்ல, கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் அது. இப்ப தப்பு பண்ணினா தப்பு, வேலை முடிஞ்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க தப்பு பண்ணாதவன் உலகத்துல ஒருத்தன் கூட கிடையாது. இயேசுநாதர் ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒருத்தர், கிரைஸ்ட் மட்டும். கிரைஸ்டை தவிர அத்தனை பேரும் விழுந்தவர்கள் தான், எழுந்தவர்கள் தான். அப்படி விழுந்து எழும்போது உன் பாவத்தை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரு நியாயம் கற்பித்தல். இல்ல நான் இல்ல, அதுக்கு அவங்க தான் காரணம், அதுதான் நடந்துச்சு, இதான் நடந்துச்சு. பல நேரத்துல ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, நீங்க ஒருவேளை ஒரு சில காரியங்களை மனுஷங்கிட்ட ஒத்துக்க முடியாது, கர்த்தர்கிட்ட ஒத்துக்கிறீங்களா?
சிலர் என்ன செய்வாங்கன்னா கர்த்தர்கிட்டயே போய் நியாயத்தை பேசிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி. நீங்க என்ன பண்ணீங்கன்னு அவருக்கு தெரியும். பல நேரங்களிலே நீங்கள் யாரை ஏமாத்துகிறீர்களோ, நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுருவீங்க. ஆபேல கொன்னுட்டோம், யாருக்கும் தெரியாது, புதைச்சிட்டோம், ஓ ஓகே அப்படின்னு சொல்லி. ஆகாப் கேட்பான் எலியாவை பார்த்து, கண்டுபிடித்தாயோ அப்படின்பா. நான் திராட்சை தோட்டம் வாங்கினது உனக்கு எப்பறம் தெரியும்? நீ என்ன திருத்தனம் பண்ணாலும் பரலோகத்துக்கு தெரியும்டா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாதுன்னு? நீ பண்ற ஒவ்வொன்றும் பரலோகத்துக்கு தெரியும். ஆண்டவர் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்காரு. சொல்ல தொடங்கினாதான் தொலைஞ்ச. சில நேரத்துல கர்த்தர் உணர்த்தும் போதே மனம் திரும்பிட்டீங்கன்னா நல்லது. இல்ல உன்னை மனம் திரும்ப வைப்பாரு. இல்லையா காட்ஸ் பிரசன்ஸை விட்டு துரத்துவார். இப்போ சவுலை துரத்திட்டார். வசனம் சொல்லுது, நான் புறம்பே தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய். அதே நேரத்துல தாவீதை பார்த்து அவன் மனம் திரும்பின உடனே, அழுத உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் நிலை பெற்றிருக்கும். தாழ்த்தின பிழைச்ச அந்த பாவத்தை விட்டுட்டு நான் காப்பாற்றப்பட்டுருவேன். இல்ல உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு காட்ஸ் பிரசன்ஸ்ல உட்காந்துட்டு தேவ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அக்கிரமத்தை அநியாயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், கர்த்தர் உணர்த்துவார், அடுத்து துரத்துவார். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் முதலாவதாக சந்திக்க வந்தார். வந்தவனத்துல முதலாவது வந்தவன் கர்த்தரை பார்த்து பயந்து ஓடினான். இரண்டாவது உள்ளவன் துணிகரமாக இருந்தான். இந்த துணிகரம் வந்துருச்சுன்னா வசனம் சொல்லுது, அவன் பிசாசால பிடிக்கப்பட்டானாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஏன்? அவன் பொல்லாங்கனால் உண்டாயிட்டான், அவ்வளவுதான். இந்த எண்ணம் எதனால வந்துச்சு? பிசாசு கொடுத்த எண்ணம். அதுல பாவம் செஞ்சுட்ட. இப்ப கர்த்தர் வந்து கேட்கிறாரு, எப்ப நீ பாவம் செஞ்சிட்டியா? இந்த பிசாசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிற சுவாமி வராரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, 12 பேர் உட்காந்துருக்காங்க இயேசுநாதரோட, சரியா? உட்கார்ந்து இருக்கும் போது இயேசுநாதர் அப்பதான் என்ன பண்றாரு, திரைச்சி அந்த சீலையை கட்டிட்டு கால் கழுவுறாரு. நல்ல கவனிங்க, பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன பண்றாரு? காலை கழுவுறாரு. பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு. அங்க காட்டி கொடுக்கிறதுக்கு காசு வாங்கினவன் என்ன பண்றான்? காலை காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு. பாவி என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கான்? காலை காட்டிட்டு உட்காந்துருக்கான். அடுத்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அடுத்து அவனும் கேட்கிறான், நானா? இனிமா சொல்றீங்க? அட துணிகரம், எப்படிப்பட்ட துணிகரம் பாருங்க. ஏண்டா கொலை பண்ண? நான் எங்க கொலை பண்ண? நான் காவலாளியோன்னு கேட்ட அந்த பிசாசு இங்கே இருக்கு. வசனம் சொல்லுது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான், அங்கே பிசாசுகள் உண்டான காயினை போல. துணிகரத்துல நீ வந்து மனம் திரும்பிட்டினா தப்பிச்சிட்ட. இல்லைன்னா உள்ள பிசாசு போயிடும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. பல நேரங்களிலே உன் சுயநீதி, அப்பேற்பட்ட இயேசுவே அங்க தாழ்த்திட்டாரு. அவர் பரிசுத்தத்தின் உச்சம், பாவம் இம்மி அளவு இல்லாதவர். அவருக்கு இருக்கிற தாழ்மை பாவத்துல உட்கார்ந்து இல்ல பாருங்க. அவனுக்கு ஒரு பெருமை, அவனுக்கு ஒரு சுயநீதி. நாம சரி, அவன் தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, இது சரி வராது. அவ்வளவு 100% பரிசுத்தம் இருக்கிற நானே உன் காலை கழுவுறேன். உனக்கு இருக்கிறது 1-2 நல்ல குவாலிட்டி இருக்கும், இல்லன்னா கிடையாது. இல்ல இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசாசு புகுந்தவன் இருக்கான்ல, அவங்ககிட்ட நல்ல குணம் 1-2 இருக்கும். அந்த நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனா இதுல பர்ஃபெக்ட் தெரியுமா, நான் இதுல ஓகே தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, நீ இதுல ஓகே, எதெல்லாம் ஓட்ட? 1 ஓகே, 9 ஓட்ட இருக்குதே. 9 ஓட்ட உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. உனக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஆனா உங்ககிட்ட இருக்கிற நீதி மட்டும் உனக்கு தெரியுதே. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்டவன் விரட்டப்படுவான், தேவ சமூகத்தை விட்டு விரட்டப்படுவான். கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படியே மனுஷனை விட்டுட்டார். அதுக்கு அடுத்து கர்த்தர் திருப்பி ஒரு ஆசைப்படுறாரு, மனுஷன் கூட வாசம் பண்ணணும்னு சொல்லி. வாசிங்க, யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 45 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு கர்த்தர் சொல்றார் மோசே கிட்ட, சரிப்பா, ஏதேனுக்குள்ள வந்து வாழணும்னு நினைச்சேன், உலாவணும்னு நினைச்சேன், அவன் ஓடிட்டான், காயின் பொய் சொல்லிட்டான், 2 பேரையும் விரட்டி விட்டேன், இனி இவனுக்கு நடுவில் நான் இருக்க முடியாது. அதனால ரொம்ப வருஷம், எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 2500 வருஷம் அப்படி போயிடுச்சுப்பா. இப்ப சொல்றாரு ஆண்டவர், ரைட் ஓகே, நான் இவங்க நடுவில் வாசம் பண்ண விரும்புறேன், அதனால என்ன செய்ய, அவர்கள் நடுவில் எனக்கு ஒரு கூடாரத்தை போடு அப்படின்னு சொல்லி. 42வது வசனம் வாசிங்க. அதுல 42, உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. நல்ல கவனிங்க, உங்களை சந்திக்கிற இடம் எது? ஏதேன். ஃபர்ஸ்ட் ஏதேன் சந்திக்க வந்தாரு, அது ஏதேன். 2வது கர்த்தருடைய சந்நிதி, அது காயின் இருந்த இடம். இந்த 2ஐயும் சேர்த்து தான் கூடாரத்தை போட சொல்றாரு. அது கர்த்தருடைய சந்நிதியாவும் இருக்கும், நான் சந்திக்கிற இடமாவும் இருக்கும். இந்த 2லயும் அவர் அங்க டிசப்பாயிண்ட், அவருக்கு கொஞ்சம் வருத்தம். அவனை சந்திக்கவும் முடியல, அவன் சந்திக்கிற இடத்துல ஓடி ஒளிஞ்சிட்டான், இவன் சமூகத்தை விட்டு ஓடிட்டான். சரி, இது 2ம் போச்சு, இது 2ஐயும் சேர்த்து ஒரு இடம், ஆசரிப்பு கூடாரம், உங்களை சந்திக்கிற இடம், அதே நேரத்துல
அடுத்து என்ன இருக்குது அந்த இடத்துல? உங்களோடு கூட கர்த்தருடைய சமூகமாவும் இருக்கு. அந்த இடத்துல நான் வரேன், ஒரு கூடாரத்தை எனக்கு போடு அப்படிங்கிறார். 29ஆம் அதிகாரத்துல இது நடக்குது. ஆண்டவர் போட சொல்லிட்டார். நல்லா போயிட்டு தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா 32ஆம் அதிகாரத்துல கண்ணுக்குட்டியை உள்ள கொண்டாந்துட்டான். கண்ணுக்குட்டி என்ன செஞ்சுட்டான்? உள்ள கொண்டாந்துட்டான். உள்ள கொண்டது மட்டும் இங்கேயும் பாருங்க, அங்கே நீங்க இந்த ஒத்துமையை புரிஞ்சீங்கன்னா நல்லா தெரியும். அங்க பாவம் செஞ்ச உடனே நிர்வாணம் வந்துச்சா? நிர்வாணம் ஒண்ணு வந்துச்சா? இங்க பாருங்க 32ஆம் அதிகாரத்துல அவங்க கண்ணுக்குட்டிய அந்த இடத்துல அவன் பழம் சாப்பிட்ட உடனே பாவம் வந்துச்சு, பாவம் வந்த உடனே நிர்வாணம் வந்துச்சு. இங்க பாருங்க, அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். இப்ப சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, அதே 32ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு, இங்க என்ன வந்துருச்சு? அடுத்து புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தாங்க, நிர்வாணம் வந்துருச்சு. அங்க அவன் சாப்பிட்டான், நிர்வாணம் வந்துருச்சு. அங்க உள்ள பாம்பு வந்துச்சு, இங்க மாடு வந்துச்சு. அங்க உள்ள என்ன வந்துச்சு? பாம்பு, இங்க மாடு. அங்க பாம்பு பேச்ச கேட்டாங்க, இங்க மாட்டுக்கு ஆராதனை. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்ப சபைக்குள்ள நீ கண்ணுக்குட்டியை கொண்டாந்துட்டு கர்த்தர் பேரை வைக்காத, வச்சுட்டு நீ நிர்வாணம் ஆயிட்ட. இன்னைக்கு உனக்கு ஒரு காரியம் வந்துருச்சு. வந்துவிட்டு நீங்க அதுக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு, நீங்க ஜாலியா இருந்துகிட்டு, நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு வணங்கா கழுத்துங்களா இருந்துகிட்டு, அதுக்கப்புறம் அதை சொல்ற மோசேயோ அல்லது ஆரோனையோ நீங்கள் திட்டுவது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் அத்தனைக்கும் ஒரு நாள் கர்த்தர் வருவார். எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு நாள் வர்றார். வர ஆண்டவர் பார்த்தாரு, கீழே போ மோசே, என்னாச்சு? அது சரியில்லை, ஏங்க அங்க தப்பு பண்றாங்க, எல்லாரும் கீழே போங்கிறார். யோசுவா நினைக்கிறாரு, யோசுவாவுக்கு ஒரு எண்ணம், இந்த சவுண்ட் எல்லாம் ஒருவேளை நல்ல சவுண்ட் தானோ? சிலருக்கு இப்போ 2ஆம் கட்டால இருப்பாங்க யோசுவா மாதிரி. நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா சில காரியங்களை கடிந்து கொள்ளும் போது ஒரு குரூப்புக்கு அந்த ஆள் தேவையில்லாம பேசுறான், எதுக்கு இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, இதுல என்னங்க தப்பு இருக்கு எனக்கு புரியல, அது பேசுறது சரியா மாதிரி இருக்கு ஆனா தப்பு மாதிரியும் தெரியல. இது யோசுவா குரூப். யோசுவாக்கு என்னன்னா, அவன் சொல்றான் யுத்தத்தினுடைய வெற்றி சத்தம் கேட்கறது. அவன் மோசே சொல்றான், ஆடா அவன் எல்லாம் கெடுத்து கிடக்குறான், நீ வேற, நீ உனக்கு வேற மாதிரி ஃபீல் பண்ற. எல்லாருமே சிலர் எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்கணுங்கிறவங்க இருக்காங்க, எல்லாத்தையும் நன்மையா பாக்குறவங்க இருக்காங்க. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இது சரி ஏதோ பசங்க பண்றாங்க விட்டுருவோமே. எப்படி விடுறது? எப்படி விடுறது? இப்படி விட்டு 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 தான் இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு போய் நிக்குது. இன்னைக்கு ஆசாரியன் போதிக்கப்பட வேண்டியவன் தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அதை சரின்னு உள்ள போதிச்சு ஜனங்களை மோசம் வைக்கிட்டு இருக்கான். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? கண்ணுக்குட்டி உள்ள வந்து போச்சு. ஆனா என்ன முலாம்ல இருக்கு? கர்த்தருக்கு பண்டிகைங்கிற முலாம்ல இருக்கு உள்ள. இன்னைக்கு பல காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தில் பிசாசினுடைய காரியங்கள் சபைக்குள்ள இருக்கிறது. சொல்றாரு, கீழே போ. அங்க போய் மோசே பண்ண வேலை என்ன பண்ண தெரியுமா? வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். இனிமேட்டு உங்க நடுவுல கர்த்தரை வச்சோம்னா நீங்க செத்து போவீங்க. ஒரு இடத்துல கர்த்தர் சமூகத்திலிருந்து காயினை விரட்டினார், கர்த்தர் சமூகத்திலிருந்து ஆதாமை விரட்டினார். இப்போ கர்த்தர் பார்த்தாரு, இனி உங்களை விரட்ட முடியாது, நான் போறேன்ட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? இனி உங்க நடுவுல நான் வாசம் பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க, நான் போறேன்ட்டு அவர் புறம்பே போயிட்டாரு. கர்த்தர் சொன்னாரு, ஏலி தவறு செய்த போது, அவன் பிள்ளைகள் தவறு செய்த போது பொறுத்து பத்து பார்த்தாரு, சாமுவேல் இருக்கிறான், ஆனால் வசனம் சொல்லுது பெட்டி பிடிபட்டு போயிற்று. அவ்வளவுதான், பெட்டி கிடையாது, வெளியே போச்சு. ஏலியின் மருமக சொல்றா, இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிற்று. அவ்வளவுதான். ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, பெட்டி இல்லைங்க உள்ள, ஆலயம் இருக்கு, தேவன் இல்லைங்க உள்ள. சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்கு, உள்ள கர்த்தர் இல்லைங்க. தேவன் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகிறது இருக்கு, ஆனா வெளியே நிக்கிறாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆலயத்தில், நிறைய பேருடைய வீட்டுல இதான் நடக்குது. கர்த்தர் வெளியே நிக்கிறாரு, கூடாரம் வெளியே போய்விட்டது. பாருங்க, தேவன் 2வது முறை அவர்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் நான் வாசம் பண்ணும்படிக்கு எப்போ உங்க கூடவே இருக்க நினைக்கிறேன்பா. அந்த கூடாரம் ஒரே அதிகாரத்துல வெளியே போயிடுச்சு, கதை முடிஞ்சு. இன்னைக்கு ஆண்டவர் நடுவில் இருக்கிறாரா, வெளியே போயிட்டாரா? நினைச்சிட்டு இருக்கிறாங்க கர்த்தர் நடுவில் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா கூடாரம் ரொம்ப தூரத்துக்கு போய் 2வது முறை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வரும் பொழுது இந்த முறை அவர்களை விரட்டவில்லை, அவர் போயிட்டார். உன்னை விட்டு கர்த்தர் போயிட்டாரு. நல்லா மனசுல ஒண்ணு வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் எல்லா மரியாதையும், அத்தனை கனமும். எப்பவும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் சொல்லுவேன் மெசேஜ்ல, கழுத மேல கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் கழுதைக்கு மரியாதை. எல்லாம் விரிப்பாங்க, கீழே துணி விரிப்பாங்க, கிளை உடைச்சு போடுவாங்க, முன்னாடி பாடுவாங்க, ஆடுவாங்க. தாவீதின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா எல்லாம் சொல்லுவாங்க.
கழுதை நினைச்சுக்க கூடாது. ஆறா நம்ம வரோன்னு நம்ம நடக்கிறோன்னு ஏசுநாதரா நடக்கிறாரு, நடக்கலையா? அவர் மேலதான் உட்காந்துருக்காரு. நடக்கிறது யாரு? கழுதை. கழுதை நினைச்சுக்குது என் காலு கீழே படக்கூடாதுன்னு அப்படியே அழகா கிளைய உடைச்சு போடுறாங்க. வெயில்ல சூடாக கூடாதுன்னு மத்து மத்துன்னு போடுறாங்க, துணியை விரிக்கிறாங்க. அப்ப ஊழியக்காரன் நினைச்சுக்க கூடாது. கூப்பிட்டு ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்க, காலையில நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, வாசல்ல நின்று வரவேற்று பூச்செண்டு எல்லாம் கொடுக்குறாங்க. மேல கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரியாதைன்னு தெரியணும். இயேசுநாதர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. கூடாரம் வெளியே போச்சு, இஸ்ரவேலுக்கு மரியாதை இல்ல, எவன் வேணாலும் ஜெயிச்சுட்டு போயிடுவான். தேவன் வெளியே போனாரு, ஆலயத்தை சில்லு சில்லா உடைச்சிருவாங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு உடைச்சு விடுவாங்க. இதான் நடக்கும். இயேசுநாதர் ஆலயத்துக்குள்ள வந்து கிளீன் பண்ணார். என்ன பண்ணாரு? கிளீன் பண்ணார். கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்றார் பக்காவா. சரி, இதுக்கப்புறம் இவனுக்கு சரியா இருப்பானுங்கன்ட்டு இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஓ, ஆலயத்துக்குள்ள நீங்க கிளீன் பண்றீங்களான்ட்டு இவரை நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் சிலுவையில் அரைச்சு விட்டான். ஆசாரி போட்டார். இப்ப எங்க போயிருச்சு? இப்ப வெளியே போயிருச்சு. மோசே ஆசாரி போட்டு வெளியே போட்டார்ல, அதே மாதிரி இயேசுநாதர் எங்க கூட்டிட்டு போயிட்டான்? எருசலேமை விட்டு புறம்பே கூட்டு போயிட்டான், ஆலயத்தை விட்டு புறம்பே கூட்டு போயிட்டான். வாசிங்களேன், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்படின்னா அர்த்தம், கூடாரம் இங்க புறம்பே போயிடுச்சு, இயேசு உடன்படிக்கை பெட்டி இங்க புறம்பே போயிடுச்சு. இவரு போனாரு ஊரை விட்டு வெளியே. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ளேயே வரல, நல்லா தெரியுங்க. அதுக்கப்புறம் புறம்பே பாடுபட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, மரித்தாரு. அதோடு கூட அவர் என்ன ஆயிட்டாரு? உயிர் தெழுந்து 40 நாள் இருந்துட்டு அங்க போயிட்டார். இதுக்கப்புறம் இயேசு மாம்சத்தில் உள்ள என்ன வரல, உடன்படிக்கை என்ன செய்யல, உள்ளே வரல. அந்த உடன்படிக்கை, நியாயப்பிரமாண உடன்படிக்கை திருப்பி உள்ள வரல. அவ்வளவுதான், இயேசு வெளியே போனாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அவர் கிளீன் பண்ண ஆலயத்தினுடைய நிலைமை மத்தேயு 24:2 சொல்லுது. வாசிங்க, மத்தேயு 24:2. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவர் வெளியே போனாரு, ஆலயத்தை ஒரு கல்லுமே ஒரு கல் இல்லாம இடிச்சு முடிச்சிட்டான். இன்னைக்கு ஆலயமே இல்ல, க்ளோஸ். ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது கேட்டு சுத்திகரிப்பு நடந்து சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஆலயத்தை சுத்திகரிக்காம தேவனை வெளியே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எசேக்கியேல் 8ல சொன்ன மாதிரி என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியா. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான் இயேசுவ தெரியுமா? இவனே கூட்டு போய் வெளியே சிலுவையில் அறைஞ்சிட்டான், தூக்கி கொண்டு போய் அடிச்சாச்சு, வேலை முடிஞ்சு. இப்ப ஆலயத்தில் தேவன் இல்லை. ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போச்சு. ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேலை விட்டு வெளியே போனவர் திருப்பி உள்ள வந்தார், இயேசு கிறிஸ்துவாக உள்ளே வந்தார். 3.5 வருஷம் அவங்களோட கூட இருந்தார். எப்படியாவது ஆலயத்தை சரி பண்ணிடலாம் நினைச்சாரு. ஆனா இப்பொழுது என்ன ஆச்சு தெரியுமா? இவன் ஆலயத்தை விட்டு இவர் புறம்பேக்க போட்டான். அன்னைக்கு மோசே கொண்டு போய் கூடாரத்தை வெளியே போட்ட மாதிரி, பாளையத்துக்கு வெளியே போட்ட மாதிரி இயேசு கொண்டு போய் வெளியே போட்டாச்சு. அதோட கதை முடிஞ்சு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போச்சு. அவர்கள் காரியம் முடிவுக்கு வந்தது. அழைப்பு போயிடும், அதோட கூட பிரமாணம் போயிடும், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் போயிடும், பாதுகாப்பு போயிடும், ஆலயம் போகும், மண்மேடாகி போகும். கர்த்தர் உள்ள இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் மரியாதை. கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. புறம்பே போயிட்டாரு, எல்லாம் தொலைஞ்சு போச்சு. நான் இப்பவும் சொல்றேன், உங்ககிட்ட இருக்க பணத்தை காப்பாத்துறதை விட, உங்ககிட்ட இருக்கிற சொத்தை காப்பாத்துறதை விட, உங்க படிப்பை காப்பாத்துறதை விட, உங்க கூட இருக்கிற இயேசுவை காப்பாத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எது போனாலும் மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம். இயேசு போயிட்டாரு, கஷ்டம். நீங்க எதை இழந்தும் இயேசுக்காக நீங்க அவரை மட்டும் வச்சுக்கோங்க. ஒருவேளை எதை இழக்க வேண்டி வந்தா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அந்த ஃபார்முலா யாருக்கு தெரியும்னா, ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அப்பா அம்மா வீட்டை விட்டு வாடா, வந்துடுற ஆண்டவரே, இது எல்லாத்தையும் விட்டு வாடா, வந்துடுற ஆண்டவரே, கடைசியா நானா பையனா, நீங்க தான் ஆண்டவரே. அவனுக்கு தெரியும், பையன்னு சொல்லி ஆண்டவரை விட்டா திருப்பி ஆண்டவர் கிடைக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவர்னு சொல்லி பையனை விட்டா திருப்பி பையன் கிடைப்பான். ஏன்னா மரித்தவனை மீண்டும் உயிரோடு கூட எழுப்ப அவரால் முடியும். இன்னைக்கு நம்ம இந்த ஆப்ஷனை தான் மிஸ் பண்றோம். எது கர்த்தர் கேட்கிறவனை பார்த்து, எது உன் மாம்ச இச்சையா, உன் கண்களின் இச்சையா, அல்லது சில நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமா, அல்லது நீ பார்க்கக்கூடிய மொபைல் இருக்கக்கூடிய அந்த சின்ன சந்தோஷமா, அல்லது உன் மாம்ச தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த சின்ன இச்சையான காரியங்களா, அல்லது பணமா, ஆஸ்தியா, சம்பாத்தியமா, எது? அதுவா நானா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி. நான் சொல்றேன், இதுன்னு சொல்லி பாருங்க, இயேசுன்னு சொல்லுங்க. உனக்கு என்னென்ன தேவை என்று கர்த்தர் வச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா உள்ள இருக்கிற இயேசு வெளியே போகாம பாத்துக்கணும், மேல உட்கார்ந்து இருக்கிற இயேசு இறங்காம பாத்துக்கணும். இயேசு இறங்கிட்டாரு, எவனும் கழுதியை தேடல. இயேசு இறங்கின பிறகு ஒரு வேலும் கழுதியை தேடல. கழுதை கேட்டிருக்கோம், டே இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்களா, திடீர்னு எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க இயேசுநாதருக்கு பின்னாடி. உனக்கு மரியாதை இயேசுநாதருக்கு இருந்தாண்டா, இயேசுநாதர் இறங்கினா இயேசுக்கு பின்னாடி தான், உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அப்படியே ஜீரோ ஆக்கி விட்டுரும். ஆண்டவர் ஜீரோ ஆக மாட்டாரு. அவர் இறங்கிட்டாரா நீ ஜீரோ ஆயிடுவ, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க ஒரு ஓவர் கோட் போட்டிருக்கீங்க குளிருக்கு, அந்த கோட்டை எடுத்தா தானா குளிர் வந்துரும்ல, குளிர் அடிக்கும் தானே செய்யும். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், கோட்டை கழட்டாலே போதும், குளிர் வந்துடும். அதே மாதிரி தான் மேல இருக்கிற இயேசுநாதரை கழட்டிட்டீங்க, வேலை முடிச்சு, சொல்லி முடிச்சு. இப்ப 2 முறை ஆண்டவர் வந்தார்.
2 முறையும் கர்த்தர் பார்த்தார். ஒன்று, அவர்கள் நடுவில் உலாவும்படி, அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படி. 2வது, அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படி. முதல் முறை அவர்கள் விரட்டப்பட்டார்கள். காரணம், உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள். 2வது முறை இவரை அவர்கள் மீறிட்டாங்க. இவரை துரத்திட்டாங்க, இவரை புறம்பாக்கிட்டாங்க, இவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்போ இவர் தூர போயிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி 3வது முறை வரப்போகிறார். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? 3வது முறை வரப்போகிறார். இப்ப யாருக்காக வரார் தெரியுமா? உங்களையும் என்னையும் சந்திக்கும்படி கர்த்தர் வரப்போகிறார். வசனம் சொல்லுது, உன் தேவனை சந்திக்க. இப்ப எதுக்கு வரா தெரியுமா? வாசிங்க, 2 வசனம் இருக்கு, வாசிங்க, முடிச்சிடலாம். முதலாவது வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:24 வாசிங்க. பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இருக்கிற இடத்துல நம்மளை வச்சுக்க போறாருன்னு அர்த்தம். அவர் முன்னாடி ஆதாம் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு, முன்னாடி இஸ்ரவேலுக்கு நடுவுல வாசம் பண்ணணும்னு வந்தாரு. அந்த 2ம் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருச்சு அவருக்கு. இப்போ என்ன பண்றான் தெரியுமா? அப்ப தோட்டத்தை உண்டாக்கின, அப்ப இஸ்ரவேல் தேசத்தை உண்டாக்கின, இப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அங்கே நம்மை வாசம் பண்ணும்படி கர்த்தர் கொண்டு போக போகிறார். இப்ப அவர் வந்து நம்மோட வாசம் பண்ண போறது இல்ல, வந்து கூட்டிட்டு போய் நம்மள அங்க வச்சுக்க போறாரு. இப்ப கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கறது, அந்த மீறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இங்க இருக்கா? முன்னாடி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணாரு, இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் வைக்க போறாரு. இதான் டிஃபரன்ஸ். அவனை தோட்டத்துல வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. இப்போ வேற ஒண்ணும் இல்ல, இங்க வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல ஆண்டவரே, எனக்கு பழம் முக்கியம் இல்ல, எவன் என்ன சொன்னாலும் உபதேசம் எனக்கு ஏறாது, நீங்க சொன்னது மட்டும்தான் என் மண்டையில நிற்கும். யார் என்ன சொன்னா எனக்கு என்ன ஆண்டவரே? இல்லப்பா, அது இதை பத்தி கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுப்பா, வீடு கொடுப்பேங்கிறாரு, கார் கொடுப்பேங்கிறாரு, சாவர வரைக்கும் அப்படி வச்சுப்பேங்கிறாரு. அவர் என்ன வேணா சொல்லிட்டு ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னீங்க? சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வான்னு சொன்னீங்க. இது 2ல கேட்கறதுக்கு எதுப்பா நல்லா இருக்கிறது? கேட்கறதுக்கு வேணா அது நல்லா இருக்கிறது, ஆனா இதுதான் நித்தியம். கேட்கறதுக்கு அது நல்லா இருக்கும், பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, புத்தியை தெளிவிக்கிறது, கேட்கறதுக்கு அது நல்லா இருக்குது. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதான் ஆண்டவர் நித்திய ஜீவன். எனக்கு இது போதும், இது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. நீ அந்த உபதேசத்தில் நிற்கும் பொழுது அவர் தம்மோடு கூட வைத்துக் கொள்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரைச் சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இப்ப இரவும் பகலும் அவரை சேவிக்கிற கூட்டத்தில் நீங்கள் நானும் மாறிவிடும். இனி ஆலயத்தை விட்டு நம்ம வெளியே போகவே மாட்டோம். அன்னைக்கு ஆலயத்தை விட்டு அவர் போனார் இல்ல, புறம்பாக்கப்பட்டார்ல, இப்போ புறம்பாக்கப்பட மாட்டோம். ஆலயத்துக்குள்ள நீங்களும் அவரும் நானுமாக ஒரே ஆலயத்துக்குள் வாசம் பண்ண போகிறோம். அந்த 2 பேர்கிட்ட மிஸ் ஆனதை கர்த்தர் உங்களையும் என்னையும் வச்சு நிறைவேற்றுறாரு. ஆனா அந்த 2 பேரும் ஏன் மிஸ் ஆனாங்களோ அந்த டெஸ்ட்டை இப்ப வச்சு நிறைவேற்றுறாரு. அப்ப வச்சுட்டு டெஸ்ட் பண்ணாரு, இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு நிறைவேற்ற போறாரு. இப்ப தேவன் நம்மை சந்திக்க வரப்போகிறார். இந்த காரியங்களில் நீ ஆயத்தப்பட்டிருக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தாமே உங்களோடும் என்னோடு கூட நித்தியமாய் வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா.